Hi all, good evening. This is Dr. Kalyani. Today I wanted to talk about hair health. Actually, everybody, when I was talking about something and all, everybody started asking, Madam, how to maintain the hair health? Please give us some tips. Actually, hair for me it is a genetic. My mother was having the hair till her knee level, so that may be the reason I am having the increased hair growth. That may be, but maintaining the hair growth, no, that is also counts. And how to maintain the hair health, that is very very important in all these stressful years. Actually, all of us are having some amount of stress in life, maybe due to the work pressure or lifestyle modification, or due to the எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்னால் நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க் ஸ்ட்ரெஸ் ஸோ மச் இஸ் தேர், அண்ட் ஃபேமிலியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் மானிட்டரி ப்ராப்ளம்ஸ், வாட் நாட் வி ஹாவ் அட் திஸ் இன் திஸ் லைஃப். எவ்ரிபடி இஸ் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம். மேடம், எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொன்னவங்கள இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹேவிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் த மெயின் ஃபேக்டர் which is going to increase the hair loss. So stress is also it is a direct role in hair loss la irukku. So what we have to do, increased nutritious டயட்டை நல்ல மாதிரி டயட்டு சாப்பிடணும், டைமுக்கு சாப்பிடணும், நியூட்ரிஷியஸ் டயட்டாக சாப்பிடணும். அண்ட் மெயின்டைனிங் த ஹேர் ஹெல்த் பை அப்ளையிங் ஆயில், ஒன்லி கோகோனட் ஆயில் யூ கேன் அப்ளை, அண்ட் ஒன் ஷாம்பூ விச் இஸ் கோயிங் டு கிவ் யூ யோர் ஸ்கேல்ப் அ பெட்டர் ரிசல்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சிகக்காய் இல்லைன்னா புங்கங்காய் போட்டு அரைச்சி குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட நிறைய இலைங்க போட்டுக்குவாங்க, செம்பருத்தி இலை அண்ட் ஆல் தோஸ் அதர்ஸ், கருவேப்பிலை, செம்பருத்தி, அப்புறம் வந்துட்டு இந்த வாட் இஸ் இட், கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு அரைச்சி கூட இது போட்டு ஹேர் இது பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு மாஸ்க் மாதிரி ஹேர் மாஸ்க் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிக்கலாம். தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ். பட் வாட் ஃபுட் இஃப் யூ டேக், there will be an increased hair loss. அது ஒன்று. வாட் ஹார்மோன்ஸ் டிசீஸ் இஸ் கோயிங் டு கிவ் அ இன்க்ரீஸ்ட் ஹேர் லாஸ், ரெண்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபுட்டில் என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ்டு ஹேர் லாஸ் வரும் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மெடிட்டேரியன் ஃபுட்டு வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட் நிறைய இருக்குங்களாங்க அதில். அதனால் மெடிட்டரேனியன் ஃபுட் ஸ்டைலில் வந்துட்டு இட் இன்க்ரீசஸ் த ஹேர் க்ரோத். ஓகேங்களா? பட் வேறஸ் நம்மளோடது இன்க்ரீஸ்டு குளுக்கோஸ் levels in the blood sugar levels, whichever food going to increase the direct sugar in the blood is going to give rise to hair loss. அதாவது நம்மளுக்கு டயபெட்டிஸில் ஹேர் லாஸ் ஜாஸ்தி வரலாம். ஏன்னா டயபெட்டிஸில் there will be a increased blood sugar level. அதே மாதிரி ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட்டு சாப்பிட்றதுனாலையும், இந்த சாக்லேட்டு அதெல்லாம் சாப்பிட்றதுனால ஹேர் லாஸ் வரலாம். அடுத்தது ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதில் என்ன இருக்குன்னா தெர் இஸ் அ அன்ஹெல்தி ஃபேட் இஸ் தேர் ஆஸ் வெல் அஸ் ரிஃபைன்டு சுகர் போட்டு வச்சுருக்காங்க அதில், அதனால ஹேர் லாஸ் வரலாம். ஃப்ரைடு ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, அதெல்லாமே வந்துட்டு இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹேர். அதே மாதிரி ஆல்கஹால் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ஹேர் லாஸ் வரலாம். சால்ட்டி ஃபுட் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா சோடியம் என்ன பண்ண வாட்டர் ரிட்டென்ஷன், உடம்புல தண்ணியை நிறுத்திக்குது. ஏன்னா உப்பு உடம்புல ஜாஸ்தி ஆச்சுன்னா வாட்டர் ரிட்டென்ஷன் அதிகமாகும், தண்ணி நிறுத்திக்கும், வெளியே போகாது. அப்படி இருக்கும்போது நிறைய நியூட்ரியன்ஸ் வந்துட்டு அப்சார்ப்ஷன் கம்மி ஆகிறதுனால ஹேர் லாஸ் வரலாம். சோயா ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஹேர் லாஸ் கொடுக்குங்க. சோயா அண்ட் சோயா ப்ராடக்ட்ஸ், விட்டமின் ஏ, ரிச் இன் விட்டமின் ஏ அண்ட் செலினியம், தட் வந்து இன்டரப்ட்ஸ் த அதர் நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷன் ஃபார் த க்ரோத் ஆஃப் த ஹேர். அதனால ஹேர் லாஸ் வரலாம். கேஃபின், அதாவது காஃபி நிறைய குடிக்கிறவங்களுக்கு ஹேர் லாஸ் வரலாம். அது இன்க்ரீசஸ் த ஸ்ட்ரெஸ் ஆல்சோ. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கிற காஃபி பின்னால் போக போக இதுவாக வரும், வாட் இஸ் தட் கால்ட், இன்க்ரீஸிங் த ஸ்ட்ரெஸ் லெவல் ஆகும். அதனால் தேர் வில் பி அ ஹேர் லாஸ். வேறஸ் யூஸ்ட்ரஜன் ஹார்மோனுங்க, தட் இஸ் கால்டு த ஃபெமினைன் ஹார்மோன் விச் ஹேஸ் த டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் த ஹேர் க்ரோத். அதாவது ஹேர் ஃபாலிக்கலில் ரிசப்டார்ஸில் யூஸ்ட்ரஜன் இருந்து
இருந்ததுன்னா அது அந்த ஹேர் க்ரோத் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும். ஸோ ஹேர் ஃபாலிக்கல்லையே வந்து ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டார் இருக்கு, அது ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா ஹேர் க்ரோத் ஜாஸ்தி வரும். அதனால ஃபிமினைன் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ஆயிரும், உங்களுக்கு ஹேர் ஜாஸ்தியாக வர்றதுக்கு சான்சஸ் ஆர் தேர். வேரஸ் மேஸ்குலின் அதுதான் வந்துட்டு ஜெனட்டிக்னு சொன்னேன். Suppose if your mother have even after so many years of age also the estrogen level is increased in them, there may be the reason, that may be the reason for the hair growth. So familiala estrogen ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு hair growth ஜாஸ்தியா இருக்கலாம். Whereas the androgen increasing conditions like PCOS, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், இதை பற்றி நான் இன்னொரு நாள் தனியாகவே பேசுகிறேங்க. வாட் இஸ் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம்? நிறைய பேர், நிறைய யங் கேர்ள்ஸ் கண்டினியூஸ்லி தே ஆர் ஆஸ்கிங், மேடம் என்ன மேடம் பாலிசிஸ்டிக் வந்துட்டுருக்கு, பாலிசிஸ்டிக் எவ்ரிவேர் இட் இஸ் பிகமிங் அ ஃபேஷனிங் வேர்டு. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிறது ஒரு ஃபேஷன் வேர்ட்ஸ் ஆயிடுச்சு. அதனால அதை பற்றி ஒரு நாள் தனியாக ஒரு டாப்பிக்கே கொடுக்குறேன். இப்போ ஹேர் க்ரோத்தில் PCOS இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆண்ட்ரோஜெனிக் அலோபீஷியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா PCOS increases the androgen levels and decreases the estrogen level. அதாவது ஆண்களுக்கு உரிய டெஸ்டோஸ்டிரானை இன்க்ரீஸ் பண்ணி பெண்களுக்குரிய ஈஸ்ட்ரோஜனை கம்மி பண்ணுறதுனால ஹேர் லாஸ் நிறைய வரும். அதாவது ஆண்ட்ரோஜெனிக் அலோபீஷியான்னு சொல்லுவாங்க. டெம்பரல் அலோபீஷியா, இங்கே முடிக்கட்டும், நடுவில் முடிக்கட்டும், இதெல்லாம் வந்து ஆண்ட்ரோஜெனிக் அலோபீஷியா. பட் உடம்பு ஃபுல்லாக நிறைய ஹேர் இருக்கும். அன்வான்ட் ஹேரில், அன்வான்ட் பிளேசஸில் எக்ஸசிவ் ஹேர் க்ரோத். வேறஸ் in head there will be a decreased hair growth. That is the curse of androgenic alopecia and PCOS. முஷ்டாக் வரும், அவங்களுக்கு சைட் பர்ன்ஸ் வரும், இங்கெல்லாம் முடி இருக்கும், கையெல்லாம் முடி இருக்கும், காலெல்லாம் முடி இருக்கும், பட் தலையில் வந்து முடி கொட்டி போயிட்டே இருக்கோங்க. தட் இஸ் androgenic alopecia. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நிறைய ரீசன்ஸ். நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெய்லி என்ன மாதிரி உணவு சாப்பிட்டா நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எஸ், அயன் ரிச் டயட்டை சாப்பிடுங்க. அயன் ரிச் டயட் எதில் இருக்குது? ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த இதில் இருக்குங்க, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, டெய்லி 2 பேரிச்சம்பழம், 4 நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருக்கிற, ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருக்கிற ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, யாம்னா இந்த கருணைக்கிழங்கு, இதெல்லாம் சாப்பிடும்போது ஓரளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம கடைப்பிடிச்சு பார்க்கலாம் நம்மளுக்கு ஹேர் க்ரோத். அதுக்கு அதை விட முக்கியம், இந்த பொல்யூஷனில் டெய்லி போயிட்டு வரும்போது நிறைய டஸ்ட்டு ஹேரில் படும்போது ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் இன்ஃபெக்ட் ஆகிட்டு ஹேர் லாஸ் வரலாம். அதனால் ஹேரை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. வாரத்தில் 2 நாள் தலை குளிங்க. ஒரே டைப் ஆஃப் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணுங்கள், மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அவங்க இதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்கன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நைட்ல நல்ல ஒரு கோகோனட் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. காலையில எந்திரிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ஹேர் பாத், ஹெட் பாத் எடுங்க. அண்ட் டெஃபினெட்லி தேர் வில் பி a increased hair growth. சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, சில 5 இன்கிரீடியன்ஸ் போட்டு ஒரு தேங்காய் காய்ச்சி வச்சோம்னா நல்ல ஹேர் growth இருக்கும்ட்டு. இப்போவும் எனக்கு வந்துட்டு அது ஞாபகம் இருக்கு. ஆனா உண்மையா எனக்கு அதெல்லாம் பண்றதுக்கு டைம் இல்லை. வேணும்னா நீங்க பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருந்தா எனக்கு சொல்லுங்க. ஆக்சுவலாக செம்பருத்தி இலை, அடுக்கு செம்பருத்தியோட இலை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் மருதாணி, அப்புறம் வந்து கீழாநெல்லி, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு, மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா வந்துட்டு வடை மாதிரி தட்டி நல்ல சம்மர் சீசனில் காய வச்சுக்கோங்க. அது வந்து ஒவ்வொரு 100 கிராம்ஸ் நல்ல பியூரிஃபைட் தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த 2 துண்டை போட்டு நல்லா வார்ம் பண்ணிவிட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்குற மாதிரி இறங்கின பிறகு அந்த ஆயிலை வந்துட்டு வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. டெய்லி இதை அப்ளை பண்ணுங்கள். டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஹேர் க்ரோத் இல்லைனா கூட ஹேர் லாஸ் வில் பி கண்ட்ரோல்டு. நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் நல்ல டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த நான் வெஜிடேரியன்ஸில் ரிச் இன் ஹீமோக்ளோபின் சில டயட் சொல்லுவாங்கங்க. அயன் ரிச், அது வந்துட்டு இந்த ஈரல், மண்ணீரல், கல்லீரல், இதெல்லாமே வந்துட்டு இட் இன்க்ரீசஸ். டெய்லி ஒரு டம்ளர் ஆஃப் மில்க், அப்புறம் ஆல்பமின் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. சில மீன் வகைகள் இல்லைங்க, ஷார்க்னா திமிங்கலமா, ஸ்வாட் ஃபிஷ், இது 2மே வந்துட்டு
ஹேர் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது முடி நிறைய கொட்ட வைக்குது. ஏன்னா அதோட மெர்க்குரி கண்டென்ட் அவ்வளோ அதிகமாக. ஸோ இதெல்லாம் சில டிப்ஸ் ஃபார் ஹேர் க்ரோத். அண்ட் டேக் மை அட்வைஸ், ஹாவ் த ஹெல்தி ஹேர் அண்ட் ஹெல்தி டே. தேங்க்யூ, பாய்.